வணக்கம். உதயம் செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கடந்த 10 நாட்களில் 832 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழப்பு. பொது போக்குவரத்து மீளவும் நிறுத்தம். மாகாணங்களுக்கு இடையிலான கட்டுப்பாடுகள் மேலும் இறுக்கமாக்கப்பட்டன. நாட்டை முடக்கும் தீர்மானத்தை நாங்கள் எடுக்க முடியாது என்கின்றார் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர். நல்லூர் கந்தன் மகோற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பம். ஆலயம் முன்பாக பொதுமக்கள், போலீசார் முறுகல். தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் காகிதமில்லா நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இன்று நள்ளிரவு முதல் 2 வாரங்களுக்கு மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு கடுமையான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் என கோவிட் தடுப்பு தேசிய செயலணியின் தலைவர் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்தும் ஜனாதிபதி செயற்குழுவிற்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மாகாணங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்து சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் செப்டம்பர் மாதம் 15ஆம் திகதிக்கு பின்னர் கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொண்டமையை உறுதி செய்வதற்கான அடையாள அட்டை இல்லாத 30 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பொது இடங்களில் வைத்து பரிசோதிக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறினார். இதேவேளை ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலின் பின் கருத்து தெரிவித்த இராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன, கொரோனா வைரஸ் தொற்று சடுதியாக அதிகரித்து வருகின்றது. எனினும் நாட்டை முடக்குவது குறித்து எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கம் அதிகரித்து வருகின்றமையினால் நாட்டை முழுமையாக முடக்குமாறும் கடுமையான பயண கட்டுப்பாடுகளை விதிக்குமாறும் சுகாதார பிரிவினர் தொடர்ச்சியாக அரசாங்கத்தை கோரி வருகின்ற நிலையில் இந்த முடிவுகள் இன்று எடுக்கப்பட்டுள்ளன. கோவிட் நிலைமையை கருத்தில் கொண்டு நாட்டை முடக்குவது குறித்து தீர்மானிப்பது அரசாங்கமே தவிர நாம் அல்ல என்று பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்தார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் கூறுகையில், கோவிட் நிலைமை தொடர்பில் விசேட வைத்திய நிபுணர்கள், மருத்துவ சங்கங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்டவற்றால் பல எதிர்ப்பு கூறல் அறிக்கைகள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான எதிர்வு கூறல்களை முன்வைத்துள்ள ஒரு சில தரப்பினர் நாட்டை முடக்காமல் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டுள்ளனர். பெரிதொரு தரப்பினர் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு முடக்கம் மாத்திரமே தீர்வாக அமையாது என்று குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாறு மாறுபட்ட நிலைப்பாடுகளும் கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டாலும் அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகளே முடக்கம் தொடர்பில் கலந்துரையாடி இறுதி தீர்மானத்தை எடுப்பர். இந்த தீர்மானங்கள் எம்மால் எடுக்கப்படுபவை அல்ல என்றார். இலங்கையில் கோவிட்-19 தொற்று பரவல் ஆரம்பமான நாள் முதல் நேற்றைய தினமே நாளொன்றில் அதிக எண்ணிக்கையிலான மரணங்கள் பதிவாகியுள்ளன. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நேற்று 156 கோவிட் மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டன. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 121 பேர் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களாவர். எஞ்சிய 35 பேரும் 30 முதல் 59 வயதிற்கு இடைப்பட்டவர்களாவர். அதற்கமைய நாட்டில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5620 உயர்வடைந்துள்ளது. கடந்த 4 தினங்களாக இவ்வாறு 100க்கும் அதிகமான மரணங்கள் பதிவாகியுள்ளன. இம்மாதம் 1ஆம் திகதியில் இருந்து கடந்த 10ஆம் திகதி வரையான 10 நாட்களில் மாத்திரம் நாட்டில் 832 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த 10 நாட்களில் உயிரிழந்தவர்களில் 645 பேர் 60 வயதிற்கு மேற்பட்டோராவர். அதேபோன்று 30 முதல் 59 வயதிற்கு இடைப்பட்டவர்களில் 182 பேரும் 30 வயதிற்கு உட்பட்டோரில் 5 பேரும் கடந்த 10 நாட்களில் கோவிட் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். இன்று காலை வரை பதிவாகியிருந்த 5620 கோவிட் மரணங்களில் 5011 மரணங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் திகதிக்கு பின்னர் உருவாகிய புத்தாண்டு கொத்தணி என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற 3வது அலையில் பதிவாகியமையாகும். இவற்றில் 19 கர்ப்பிணிகளின் மரணங்களும் உள்ளடங்குகின்றன. எஞ்சியவற்றில் 596 மரணங்கள் 2வது அலையிலும் 13 மரணங்கள் 1வது அலையிலும் பதிவாகியுள்ளன.
மேலும் நேற்று 2993 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர். அதற்கமைய இதுவரையில் 3,40,45,118 கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு இனங்காணப்பட்ட தொற்றாளர்களில் 3,02,455 தொற்றாளர்கள் குணமடைந்துள்ளதோடு 37,199 தொற்றாளர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. தொடர்ந்து 25 தினங்கள் நடைபெறும் இந்த திருவிழா இம்முறை கொரோனா நெருக்கடி காரணமாக மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்களுடன் நடைபெறுகின்றது. எனவே கோயில் நோக்கி படையெடுக்கும் பக்தர்களை கட்டுப்படுத்துவதற்காக நாற்புற வீதிகளிலும் போலீஸ் மற்றும் இராணுவத்தினர் கடமையில் ஈடுபட்டுள்ளனர். அது உங்களை பாதுகாத்தா நான் சொன்னேன். இதனால் இன்று கொடியேற்றம் காண வந்த பக்தர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே நல்லூர் ஆலயம் முன் வீதியில் முறுகல் நிலை ஏற்பட்டது. நல்லூர் ஆலயம் முன் வாசலில் கோயில் நிர்வாகத்தினரின் உத்தரவில் போலீசாரின் பஸ் நிறுத்தப்பட்டு பொதுமக்கள் கொடியேற்ற நிகழ்வினை பார்க்காதவாறு தடை செய்யப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களும் போலீசாருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. அத்தோடு நல்லூரானை தரிசிக்க வந்த அடியவர்கள் போலீசார் முன்னிலையில் வீதியில் தேங்காய் உடைத்து கற்பூரம் கொளுத்தி மலர் தூவி வணங்கி சென்றிருந்தனர். நல்லூரான் கொடியேற்ற நிகழ்வை நேரில் கண்டு நல்லூரானை வணங்கி செல்ல வந்த பக்தர்களை ஆலய சூழலுக்குள் அனுமதிக்க போலீசார் மறுத்தமையால் வீதியில் பக்தர்கள் அமர்ந்திருந்தனர். கொடியேற்ற நிகழ்வு முடிவடைந்ததும் நல்லூரானுக்கு உடைக்க கொண்டு வந்திருந்த சிதறு தேங்காயை போலீசாருக்கு முன்பாக வீதியில் உடைத்து வீதியில் கற்பூரம் கொளுத்தி நல்லூரானுக்கு தூவ கொண்டு வந்திருந்த மலர்களை வீதியில் தூவி வீதியிலேயே விழுந்து வணங்கி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய நிலவரத்தின்படி யாழ் போதனா வைத்தியசாலையின் விடுதிகள் மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவுகள் எல்லாமே கொரோனா நோயாளிகளால் நிரம்பி இருக்கின்றன என வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்தார். யாழ் போதனா வைத்தியசாலையில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இந்த இக்கட்டான நிலையை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது எனவும் குறிப்பிட்டார். எமது வைத்தியசாலையின் தற்போதைய நிலவரத்தின்படி எமது வைத்தியசாலையின் விடுதிகள் மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவுகள் யாவும் நோயாளர்களால் இன்று நிரம்பியிருக்கின்றது. எனவே இந்த வகையில் எங்களுக்குரிய மிக குறைந்த வளங்களோடையே நாங்கள் எமது சேவைகளை ஆற்றி வருகின்றோம். வைத்திய நிபுணர்களாலும் சரி, வைத்தியர்களாகட்டும் சரி, ஏனைய தாதிய உத்தியோகத்தர் உட்பட சகல உத்தியோகத்தர்களுக்கும் மிகவும் சிரமத்தின் மத்தியில் எமது வைத்தியசாலையின் சேவைகளை முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையில் நமக்கு இந்த கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை மிக தீவிரமாக அதிகரித்து வருவதால் மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வைத்தியசாலை இருக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். உதாரணமாக நமது கோப்பாய் இடைத்தங்கல் கிசிக்ஸ் நிலையத்தில் 420 பேருக்குரிய வசதி இருந்தும் இன்று நேற்று 430க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் மக்கொரு மேலதிக சுமையாக இருப்பதனால் மக்களாகிய உங்களின் ஒத்துழைப்பைத்தான் நாங்கள் இந்த நேரத்தில் நாடி நிற்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளர், பிரதி ஆணையாளர் உட்பட மட்டக்களப்பு மாநகர சபையில் 13 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர். மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் கொரோனா தொற்றாளர்கள் அதிகளவில் இனங்காணப்பட்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாநகர சபையில் கடந்த 3 தினங்களாக தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டு வரும் நிலையில் மாநகர சபை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது.
இன்றைய தினம் மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளர் உட்பட மாநகர சபையில் கடமையாற்றும் 5 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளதுடன் கடந்த 3 தினங்களுக்குள் மாநகர சபையின் பிரதி ஆணையாளர் உட்பட 8 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளானது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர். இதே நேரம் இன்றைய தினம் புளியந்தீவு பகுதியில் 87 ஆன்டிஜன் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 16 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக புளியந்தீவு பொது சுகாதார பரிசோதகர் ராஜ்குமார் தெரிவித்தார். அதிகளவில் அரச மற்றும் தனியார் திணைக்களங்களில் கடமையாற்றுவோரே கோவிட் தொற்றுக்குள்ளான நிலையில் அடையாளம் காணப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் 2வது மரண பரிசோதனைக்காக தோண்டி எடுக்கப்பட்ட டயகம சிறுமி கிஷாலினியின் சடலம் அவரது பெற்றோர்களிடம் மீள கையளிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணிபுரிந்த மலேக சிறுமியின் உயிரிழப்பு தொடர்பாக தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சிறுமி கிஷாலினியின் சரீரத்தை மீள தோண்டி 2வது மரண பரிசோதனையை மேற்கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. குறித்த நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய சிறுமியின் சரீரம் தோண்டி எடுக்கப்பட்டு பேராதனை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இதன்போது கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் நீதிமன்ற வைத்தியத்துறை தொடர்பான பேராசிரியர் ஜின் பெரேரா தலைமையிலான குழுவே சிறுமியின் சரீரத்தை மரண பரிசோதனைக்கு உட்படுத்தியிருந்தது. இந்நிலையில் 2ஆம் பரிசோதனை நிறைவடைந்துள்ள நிலையில் கிஷாலினியின் சரீரம் இன்று பெற்றோர்களிடம் கையளிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. மன்னார் மாவட்டத்தில் கொரோனா தொற்றின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் கொரோனா தனிமைப்படுத்தல் நிலையத்தில் சிகிச்சை பெற்று வருகின்ற மக்களுக்கும் மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நிறுவனத்தினால் தொடர்ச்சியாக மனிதாபிமான உதவி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தினால் மன்னார் தாராபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா தனிமைப்படுத்தல் நிலையத்தில் சிகிச்சை பெற்று வரும் மக்களுக்கு தேவையான ஒரு தொகுதி சுகாதார பொருட்கள் மன்னார் மாவட்ட செயலகத்தில் வைத்து இன்று ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பரவல் காரணமாக தாராபுரம் கொரோனா சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை பெற்று வரும் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான சுகாதார பொருட்கள் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் கோரிக்கைக்கு அமைவாக மெசிடோ நிறுவனத்தின் மன்னார் மாவட்ட குழு தலைவர் ஜாட்சன் பிகராடோ தலைமையில் கையளிக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம், கிருமி நீக்கி, ஆடை உட்பட 11 அத்தியாவசிய சுகாதார பொருட்கள் அடங்கிய 100 பொதிகள் இந்த கொரோனா தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு என கையளிக்கப்பட்டது. அதே நேரம் கொரோனா தனிமைப்படுத்தலில் உள்ள 30 குடும்பங்களுக்கு அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களும் மெசிடோ நிறுவனத்தினால் மன்னார் பிரதேச செயலகத்துடன் இணைந்து வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் முதல் முறையாக காகிதமில்லா நிதிநிலை அறிக்கை இன்று காலை 10 மணிக்கு தாக்கல் செய்யப்பட்டது. கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தொடரில் 2021-22 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்து 3 மணி நேரம் உரையாற்றினார். காகிதமில்லா நிதிநிலை அறிக்கையை படிப்பதற்காக ஒவ்வொரு சட்டப்பேரவை உறுப்பினரின் இருக்கைக்கு முன்பாகவும் கணினி வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கையடக்க கணினியும் வழங்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சர் நிதிநிலை அறிக்கையை வாசிக்க அதிலுள்ள வரிகள் அனைத்தும் கணினியில் தெரியும். மேலும் நிதிநிலை அறிக்கையை புத்தக வடிவில் கையடக்க கணினியில் பார்க்க முடியும். இதற்காக சட்டப்பேரவை மண்டபத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையின் சில முக்கிய அம்சங்களாக தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். தினசரி ஊதியம் 273 ரூபாயில் இருந்து 300 ரூபாயாக உயர்த்தப்படும். மேலும் குக்கிராமங்களை மேம்படுத்த ரூபாய் 1200 கோடி செலவில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், மகளிர் அரசு ஊழியர்களுக்கான மகப்பேறு கால விடுப்பு 9 மாதங்களில் இருந்து 12 மாதங்களாக உயர்த்தப்படும். தமிழகத்தில் 5 இடங்களில் டைட்டல் பூங்காக்கள் அமைக்கப்படும். அதன்படி தமிழகத்தில் விழுப்புரம், திருச்சிற்றம்பலம், வேலூர், திருப்பூர், தூத்துக்குடியில் டைட்டல் பூங்காக்கள் அமைக்கப்படும். தமிழக போக்குவரத்து கழகங்களுக்கு புதிதாக 1000 பேருந்துகள் வாங்க 623.59 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழகத்தில் புதிதாக 6 இடங்களில் மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கப்படும்.
தலைமைச் செயலகம் முதல் அனைத்து அரசு துறை அலுவலகங்கள் வரை தமிழை ஆட்சி மொழியாக பயன்படுத்துவது வலுப்படுத்தப்படும். ஆண்டுதோறும் ஜூன் 3 கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதும் 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என்பனவும் அத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இங்கிலாந்து நகரான பிளைமவுத்தில் நேற்று மாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 6 பேர் மரணம் அடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 3 பெண்களும் 2 ஆண்களும் தாக்குதல் நடத்தியவர் என சந்தேகிக்கப்படும் ஆணும் அடங்குவதாக தெரிவித்துள்ள போலீசார் உயிரிழந்தவர்களில் ஒருவருக்கு 10 வயதிற்கும் குறைவு எனவும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இச்சம்பவத்தில் காயமடைந்த சிலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிளைமவுத்தின் ஹீகம் பகுதியில் இடம்பெற்ற அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை டேவோன் ஹோர்மான் போலீசார் மோசமான சம்பவம் என வர்ணித்துள்ளனர். இதேவேளை குறித்த தாக்குதல் தீவிரவாத சம்பவங்களுடன் தொடர்புடையது அல்ல என அந்நகரைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் அங்கு இடம்பெற்ற மோசமான சம்பவமாகவும் இது பதிவாகியுள்ளது. 22 வயதான தாக்குதல்தாரி இறுதியில் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். துருக்கி நாட்டின் கருங்கடல் பகுதியில் ஏற்பட்ட கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 17 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு அதிபர் தெரிவித்திருக்கின்றார். பாதிக்கப்பட்ட பகுதி அதிக மக்கள் தொகையை கொண்டிருப்பதால் இதுவரை 19 ஹெலிகாப்டர்கள் 17 படகுகளுடன் 4680 மீட்பு படை வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் ஏனைய சில பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கட்டடங்கள், பாலங்கள் மற்றும் கார்கள் சேதமாகியிருக்கிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த 1400 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இம்மாத ஆரம்பத்தில் துருக்கியின் தெற்கு துறைமுக நகர் அருகே ஏற்பட்ட காட்டுத்தீயில் பெருமளவு ஏக்கர் எரிந்து நாசமாகியதுடன் 4க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளின் அடிப்படையில் துடுப்பாட்ட வீரர்கள் மற்றும் பந்து வீச்சாளர்களின் புதிய தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் சபை அண்மையில் வெளியிட்டது. இதன்படி துடுப்பாட்ட வீரர்களின் தரவரிசையில் 901 புள்ளிகளுடன் நியூசிலாந்து அணியின் தலைவர் கேன் வில்லியம்சன் முதலிடத்திலும் 891 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியாவின் ஸ்டீவ் ஸ்மித் 2வது இடத்திலும் 878 புள்ளிகளுடன் மற்றொரு ஆஸ்திரேலிய வீரர் மாம்ஸ் லபுசேன் 3வது இடத்திலும் தொடர்கின்றனர். நாட்டிங்ஹாமில் நடைபெற்ற இந்தியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் அரை சதம் மற்றும் சதம் அடித்த இங்கிலாந்து அணியின் தலைவர் ஜோ ரூட் ஒரு இடம் உயர்ந்து 846 புள்ளிகளுடன் 4வது இடத்தை பிடித்துள்ளார். இங்கிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்டில் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்த இந்திய அணியின் தலைவர் விராட் கோஹ்லி ஒரு இடம் சறுக்கி 791 புள்ளிகளுடன் 5வது இடத்திற்கு பின்தள்ளப்பட்டுள்ளார். பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் பேட் காமின்ஸ் 908 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் இந்திய சுழல்பந்து வீச்சாளர் அஸ்வின் 856 புள்ளிகளுடன் 2வது இடத்திலும் மாற்றமின்றி நீடிக்கின்றனர். இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஒரு இடம் அதிகரித்து 7வது இடத்தையும், இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்டில் 9 விக்கெட்டுகள் வீழ்த்திய இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா 10 இடங்கள் ஏற்றம் கண்டு 9வது இடத்தையும் பெற்றுள்ளனர். இத்துடன் உதயம் செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.